ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பிகினர்ஸுக்குமே ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது பெரிய கன்ஃப்யூஷன் எந்த இடத்துல வரும்னா, ஹார்மோல் மார்க் பண்ணுற இடத்துல தான். அதை எப்படி ஈஸியாக மார்க் பண்ணுறது, எவ்வளோ இன்ச்சஸில் மார்க் பண்ணணும், ஹார்மோல் ரவுண்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹார்மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. செஸ்ட் டிவைட் பை 6 பண்ணணும். என்னோட மெஷர்மெண்ட்டில் செஸ்ட் சைஸ் 34 டிவைட் பை 6 பண்ணால் 5.6 வருது. நீங்கள் ஷோல்டர்லேருந்து 5.6 கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா செஸ்ட் டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 34 டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.5 கூட ஒரு 1/2 இன்ச் சீமுக்காக ஆட் பண்ணிக்கோங்க, லூஸ்க்காக தான். அப்போ உங்களுக்கு டோட்டலாக 9 இன்ச்சஸ் கிடைக்கும். 9 இன்ச்சஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு கூட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ 1.5 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிளாத் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ ஆர்மோல் கர்வ் வரைகிறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சில் சென்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஹார்மோல்ஸ் கர்வ் யூஸ் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிவிடுங்க. நம்ம மார்க் பண்ண ஹார்மோல் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எனக்கு ஹார்மோல் ரவுண்டு 15 இன்ச்சஸ் வருது. அதில் பாதி 7.5 இன்ச்சஸ். நம்ம ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக 7.5 இன்ச்சஸ் வரணும். ஆனால் எனக்கு இங்கே 8 இன்ச்சஸ் வருது. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நான் அந்த 1/2 இன்ச்சை மேலே மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அங்கேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணி நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அகெயின் நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக 7.5 இன்ச்சஸ் வரணும். நான் இங்கே மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக 7.5 இன்ச்சஸ் வருது. அதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணும்போது 7.5 இன்ச்சஸ்க்கும் கம்மியாக வந்துச்சுன்னா, எவ்வளோ இன்ச்சஸ் கம்மியாக வருதோ சேம் அவ்வளோ இன்ச்சஸ் நீங்கள் கீழே இறக்கி மார்க் பண்ணி சேம் இதே மாதிரி கர்வ் வரைஞ்சி திருப்பி மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள். வெறும் ஃபார்முலா மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான ஹார்மோலை மார்க் பண்ண முடியாது. நம்ம ஹார்மோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் ஏற்றியோ இல்லை இறக்கியோ மார்க் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.